பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீங்க. ஜீவன் சுகம் பலம் கொடுத்தீங்க. போக்குல வரத்துல எங்களோடு கூட இருந்தீங்க. எங்களுக்கு உண்ண ஆகாரம் ஆண்டவரே, உடுக்க உடை இருப்பிடங்களை தந்தீங்க. எங்களோட பாஸ்டர் சுகம் பத்திரமாய் போய் சோபத்திரமா வந்து சேர்ந்ததுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா, ஆரம்ப ஜெபம் ஆண்டவரே, ஆண்டவரே துதியின் வேலை, பாடலின் வேலையிலையும் பிரசங்க வேலையிலும் ஆண்டு நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களோட மத்தியில் அசைவாடி கொண்டு ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருங்கப்பா. எல்லாவற்றையும் உங்களோட பாதத்தில் ஒப்படைக்கிறேன் கெஞ்சி கேட்டுக்குள்ள அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலே நம்ம மத்தியிலே அநேகர் வந்திருக்கிறீங்க. இந்த சபைக்கு தான் நீங்கள் புதியவர்கள் என்றாலும் நமக்கு நீங்கள் புதியவர்கள் அல்ல. இந்த சபை இந்த ஊழியத்தோடு இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நாளில் நம்முடைய கொயரை முன்பாக அழைக்கிறேன். நம்மத்திலே ரூத் நவமி வந்திருக்காங்க, நமக்குள்ள ஆஃபீஸ் அட்மின், அவங்க காலேஜ் ஆஃபீஸ் அட்மின். அவங்க நம்மை ஆராதனைக்குள்ளே இந்த நாளில் நம்மை நடத்துவாங்க. நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். பிரைஸ் காட். அப்பா, எங்களை நேசிக்கின்றதான அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்தின் விலையேற பெற்ற நாமத்திலையும் அப்பா நாங்கள் சபையாராய் ஒன்று கூட வைத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ அப்பா, நீர் அப்பா உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வழிநடத்தின நல்ல தகப்பனாக இருக்கிறவரே. அப்பா, இந்த நாளிலே அப்பா நீர் உண்டு பண்ணின நாளிலே நாங்கள் எல்லோரும் அப்பா மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக தகப்பனே ஒருமனப்பட்டவர்களாக அப்பா உம்முடைய சமூக நாங்கள் அமர்ந்து உம்மை நாங்கள் பாடி உம்மை நாங்கள் துதித்து உம்மை நாங்கள் உயர்த்த அப்பா நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ அப்பா, எத்தனையோ நேரத்திலே, ஓ அப்பா எவ்வளோ நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தின தேவனாக இருந்திருக்கிறீங்களே ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் முழு உள்ளத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ அப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து அப்பா நாங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது தகப்பனே அப்பா நன்றி நன்றி நன்றியே தவிர எங்களுக்கு சொல்ல வேற வார்த்தை இல்லையே தகப்பனே. அவ்வளவு நன்மைகளால எங்களுடைய வாழ்க்கையை எப்போ எங்களுடைய வாழ்வை நீர் அப்பா நிறைத்திருக்கிறவரே, நன்மைகளாலே எங்களுடைய வாழ்வை நிறைத்திருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ அப்பா, முழு உள்ளத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், முழு பலத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், முழு மனதோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ செய்த நன்மைகளை, ஓ அப்பா நீர் பாராட்டின கிருபைகளை, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ருசித்து பார்த்திருக்கிறோம் அப்பா. அவ்வளவு நல்லவராக, அவ்வளவு பெரியவராக எங்கள் கூட வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நன்றி சொல்லாமல் நீர் செய்த நன்மைகளை நினைத்து எங்களால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதப்பா. நீர் செய்த அதிசயங்களை நினைத்து எங்களால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ தேங்க்யூ. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்லை, சொல்ல
செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீர் ஒருவர் மாத்திரமே பெருகுவீராக, நீர் ஒருவர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. ஓ எங்கள் ஆராதனைக்கு முற்றிலும் தகுதியான தெய்வமே நீர் ஒருவர் மாத்திரமேப்பா. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உடைய ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சபை அறிவிப்பு. கர்த்தர் நல்லவர். இன்று இங்கு வந்திருக்க அனைவரும் இயேசுவின் நாமத்தில் ஆர்ஜிசி சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய சபைக்கு இன்று தான் நீங்கள் முதன்முறையாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் இருக்கையில் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களை ஆர்ஜிசி வரவேற்கிறது. நீங்கள் வேறு சபையில் அங்கம் வகிப்பீர்கள் என்றால் தொடர்ந்து உங்களுடைய சபைக்கு செல்லும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அப்படி நீங்கள் வேறு ஏதேனும் சபையில் அங்கம் வகிக்காமல் இருப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆர்ஜிசி உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் நம்முடைய சபையின் ஆராதனைகளும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையும் அனுபவித்து சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை நேரம். நாம் இதுவரை கர்த்தருடைய பாடல்களை பாடி ஆராதித்தோம். இப்போது நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம். நாம் நம்முடைய காணிக்கையிலும் தசம பாகங்களையும் நம்முடைய வலது கையில் உயர்த்தி பிடித்து இந்த விசுவாச அறிக்கையை சொல்லப் போகிறோம். நான் முதலில் சொல்லுவேன், எனக்கு பிறகு நீங்கள் இந்த அறிக்கையை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விசுவாச அறிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாய் இருப்பேன். விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். நான் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல மனப்பூர்வமாய் என்னுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். கர்த்தர் என்னுடைய விதையை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் கர்த்தருக்கு இப்படி நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். காணிக்கைப்படைகளாக பிரதர் ஆரி அவர்களும் ஜெசிகா சிஸ்டர் அவர்களும் பாடுவார்கள். காணிக்கைக்காக நம்முடைய போதல் ஜெபித்த பின் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே, திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே, உன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டேன். உன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டேன். இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா, தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளை கண்ணீரையா. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிப்போம். பாப்பிதாவே என்று குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். அப்பா ஆண்டவரே, கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே ஒவ்வொரு விதையும் ஆண்டவரே விதைத்த ஒவ்வொருவரையும் அப்பா நீர் 100 மடங்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தேவன் தாமே அவர்களை வீட்டிலே ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களாலும் என் தேவன் நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து என் தேவன் நீங்கள் வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமீன். ஒரு அறிவிப்பு இருக்கிறது.
நான் பாஸ்டர் வந்து கடந்த வாரத்தில் அவங்க ஆந்திராவுக்கு கிளாஸ்க்கு போயிருந்தாங்க. எல்லாருக்கும் நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். எல்லாருடைய ஜெபங்களும் பத்திரமா பாஸ்டர் ஊழியங்கள் முடித்து அவங்க இந்த வாரத்தில் நமது மத்தியில் வந்திருக்காங்க. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வருகை தந்திருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் நான் ஆண்டவர் நாமத்தினாலே நான் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். மதுரை பகுதியிலேருந்து நம்முடைய ரூத் வந்திருக்காங்க. அப்புறம் பொள்ளாச்சி பகுதியிலேருந்து முருகாத்தாள் சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்களுடைய தகப்பனார் அவங்களுடைய கணவர் வந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணுறோம் சிஸ்டர். அதே போல் நம்ம மிஸ்ஸஸ் சாரா சிவரஞ்சினி அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய கணவர் வந்திருக்காங்க. அவங்களுடைய பொண்ணு வந்திருக்காங்க. இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் இங்கு வந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இன்னொரு விசேஷமான நாள் என்ன அப்படின்னா, எங்களுடைய ஆவிக்குரிய மகன் பிரதர் சக்தி அவங்களுடைய மிஸ்ஸஸ் ஜெசிகா அவங்களுக்கு தேவன் தந்ததான கற்பத்தின் கனி பெண் குழந்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு இந்த நாளிலே நம்முடைய சபையிலே பிரதிஷ்டை செய்கிறோம். ஸோ நம்மளுடைய ப்ரேயர் ஃபெல்லோஷிப்புடைய கோஆர்டினேட்டராக இருக்காங்க ஹாரி பிரதர். ஸோ அந்த குழந்தைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம சபையில் வச்சு நம்ம பிரதிஷ்டை பண்ணுகிறோம். நாங்கள் சபை சார்பாக உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். டியர் ஃபேமிலி, தேங்க்யூ ஆல். இப்போதும் நம்முடைய போதகர் கையில் கொடுப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லா நம்முடையவர்களையும் ஒரே இடத்துல பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் இந்த இடத்திற்கு தான் புதியவர்களே தவிர நமக்கு புதியவர்கள் அல்ல, நீங்கள் நம்முடையவர்கள். இது நம்முடைய சபை. நீங்கள் வந்திருப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்முடைய ஊழியத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஸ்தானாதிபதிகளாக இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளைகள் வந்திருப்பதில் ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் காட். நவோமி வந்திருப்பதில் ரொம்ப சந்தோஷம். நம்முடைய ஆஃபீஸ் அட்மின்ஸ் இவங்கெல்லாம் நம்முடைய கல்லூரியினுடைய எல்லா காரியங்களையும் நவோமி முன்னின்று நடத்துகிறாங்க. மற்றவர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நம்முடைய ப்ரேயர் ஃபெல்லோஷிப் காரியங்களை பிரதர் ஹேரி முன்னின்று நடத்துகிறாங்க. நாங்கள்லாம் சேர்ந்து அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறோம். ப்ரைஸ் காட். சொல்லப்போனால் அவர்கள்தான் அந்தந்த துறைக்கு தலைவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெசிகாவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களும் நமக்கு நம்முடைய ஆஃபீஸ் அட்மினாக தான் இருக்கிறாங்க. கிருத்திகா அவங்க வந்துட்டுருக்காங்க. ஷீ இஸ் ஆன் தி வே, ஐ திங்க் ஸோ. இப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளை கொடுத்ததில் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சக்திவேல் சிவரஞ்சனி இருப்பதிலே மகிழ்ச்சி. முருகாத்தால் அவருடைய தகப்பனார் அவங்களுடைய கணவன் இருப்பதிலே மகிழ்ச்சி. பிரைஸ் காட். இங்கே இருக்கக்கூடிய நாங்களாக சேர்ந்து நம்முடைய சபை மூப்பர் பிரதர் கிளாரன்ஸ், சிஸ்டர் பிரின்சி, இவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் இங்கு வரவேற்கிறோம். கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். நீங்கள் ஜெபித்தது போல கடந்த நாட்களிலே ஊழியங்களிலே கர்த்தர் கூட இருந்தார். அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்தார். போக்குவரத்து எல்லாவற்றிலும் கர்த்தர் பாதுகாத்தார். கொஞ்சம் பலவீனங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கினது. ஒரு வாரம் எப்படி சென்றதென்றே தெரியவில்லை. அந்த குழந்தைகள் மத்தியிலே, அந்த மாணவர்கள் மத்தியிலே கர்த்தர் பெரிய கிரியைகளை செய்தார். ஆமென். நிறைய மாற்றம், இன்னர் ஹீலிங்கை ஆண்டவர் கொடுத்தார். அதை கண்களால் பார்க்க முடிந்தது. இது உங்களுடைய ஜெபத்தினால் தான் சாத்தியமானது என்று என்னாலே நான் சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் காட். நாம் எடுத்துக்கொள்வோம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். பாருங்க. ஆமென். அதே விசுவாசத்தின் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். அதே விசுவாசத்தின் ஆவி. கொஞ்சம் குறைஞ்சா அல்லது குறைவான விசுவாசம் கிடையாது. பிரைஸ் காட். இந்த வசனத்தை யார் சொன்னாரோ அவர் சொன்ன அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறபடினால் நாங்களும் என்ன செய்கிறோமாம்? பேசுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கும்போது, அதனால தான் பாருங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே, விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ண கூடாது.
ஏனென்றால் எப்போது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அப்போதே தேவன் தருகிற விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. வசனம் சொல்லுது, ரோமர் 12ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்திலே, தி மெஷர் ஆஃப் ஃபெய்த் ஹஸ் பீன் கிவன். ஒரு விசுவாசத்தின் அளவு நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிறதா. இயேசு என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கே எனக்குள்ள என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்து விட்டது. அதனால சிலர் ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே விசுவாசம் கொடுக்கப்பட்டு விட்டது. பிரைஸ் காட். நம்ம வேலை என்னன்னா கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை அதிகரிக்கணும். பிரச்சனை என்னன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே விதமான விசுவாசம் இங்கே கிடையாது. ஒருத்தவங்கள்ட்ட சின்னதாக இருக்குது, ஒருத்தவங்கள்ட்ட பெருசாக இருக்குது. நான் இதை யோசிக்கும் போதெல்லாம் என்ன நினைப்பேன்னா, எல்லார் கையிலையும் ஒரு பலூன் கொடுக்குறது மாதிரி, எல்லார் கையிலையும் ஒரு பலூனு, அவங்க உங்கள் திராணிக்கு தகுந்த மாதிரி அவங்க பலூன் என்ன பண்ணி வச்சுருக்காங்க? ஊதி வச்சுருக்காங்க. ஹே மேன், பெருசாக ஊதுனவங்க அல்லேலூயா அதிகமாக பிரயாசப்பட்டு ஊதியிருக்காங்க. சிலது பாருங்கள் ஊதாமே பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். எங்கே பலூன் கேட்டால் இந்த பாருங்கள் கொடுத்த மாதிரி வச்சுருக்கேன்னு, அதில் ஒரு பெருமை. அல்லேலூயா. ஆனால் விசுவாசம் என்பது எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டது. ஆமென். சேம் குவான்டிட்டி அண்ட் சேம் குவாலிட்டி ஆஃப் ஃபெய்த் ஹஸ் பீன் given to us. சேம் குவான்டிட்டி அண்ட் சேம் குவாலிட்டி. ஒரே அளவு அதே தரம் கொடுக்கப்பட்ட, அதே அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதே தரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விசுவாசத்தை வச்சு தான் வேதத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் காட் மிக முக்கியமான மனிதர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றார்கள். இது வேற விசுவாசம் கிடையாதுங்க. என் வார்த்தை எத்தனை பேர் கேட்டுட்ருக்கீங்க? இந்த விசுவாசத்தை வச்சு தான் உலகத்தையே ஆட்டி படைச்சாங்க. இந்த விசுவாசத்தை வச்சு தான் வெற்றி பெற்றாங்க. இந்த விசுவாசத்தை வச்சு தான் சீமானாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அதே விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் எதுலேயே இருக்கும்? தரித்திரத்திலே. விசுவாசம் ஒன்று தான். இதே விசுவாசத்தை வைத்து தான் பலவீனத்திலிருந்து சுகம் பெற்றார்கள். ஆனால் அதே விசுவாசத்தை தான் நம்மளும் வச்சிட்டு இருக்கோம், ஒன்றுமே ஆகலை. பிரைஸ் காட். இதே விசுவாசத்தை வைத்து தான் பிறருக்கு அவர்கள் ஆசீர்வாதமானவர்களாய் வாழ்ந்தார்கள். அதே விசுவாசம் கையில் இருக்குது, என்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது. என்ன சொல்ல வரேன்? புதுசாக ஒன்று வானத்திலிருந்து உங்கள் மேலே வரணுன்ற அவசியமே கிடையாது. இதே விசுவாசத்தை தான் அவங்க பயன்படுத்தினாங்க, அவங்க அதில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் நீங்களும் நானும் இன்னும் உட்காந்து யோசிச்சுட்டே, காரணம் என்ன? வாங்கின பலூன் எப்படி இருக்குது? அப்படியே பாக்கெட்டுக்குள்ளேயே கிடக்கு. விசுவாசியா நீங்கன்னு கேட்டால், ஆமாம் பிரதர் நானும் விசுவாசி. பலூன் இருக்கவங்களாம் பலூன் வச்சவங்க தான். பெருசாக ஊது. ஹலோ, இருக்கீங்களா என்ன? அல்லேலூயா சொல்லுவோமா? நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பிரைஸ் காட். இதே விசுவாசத்தை வைத்து தான் உலகத்தை வெற்றி பெற்றார்கள், சத்ருவை வெற்றி பெற்றார்கள், கடனை வெற்றி பெற்றார்கள், வியாதியை வெற்றி பெற்றார்கள், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். அதே விசுவாசம் உங்களிடமும் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அதே விசுவாசம் என்னிடம் இருக்கிறது. ஆபிரகாமிடம் இருந்த அதே விசுவாசம் என்னிடம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட இருந்த விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குன்னா, எது செத்து போயிருச்சோ, எது உருப்படலையோ, எது விளங்கலையோ அது விளங்கும். என்ன சொல்ல வரேன்? தன்னுடைய சரீரம் செத்து போயிடுச்சு ஆபிரகாமுக்கு. தன்னுடைய மனைவியின் கற்பம் செத்து போயிடுச்சு. தன்னாலையும் ஆகாது, தன் மனைவியாலையும் ஆகாது. ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 100 வயதில் ஒரு குமாரனை பெற முடிந்தது. இந்த விசுவாசத்தை வச்சு தான். பிரைஸ் காட். இன்னைக்கு என்னுடைய வார்த்தைகளை கேட்குற நீங்கள், எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குமா? என் வாழ்க்கையில் இது நடக்குமானா நான் சொல்கிறேன், இந்த விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எதெல்லாம் மரித்து போனது என்று நீங்கள் நினைத்தீர்களோ, எது எல்லாம் சாத்தியமில்லை என்று நினைக்கிறீர்களோ, எது உருப்படவே செய்யாதுன்னு நினைக்கிறீங்களோ, அது உருப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நமக்காக அதை
செய்வார். விசுவாசத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஒரு முறை கூட தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஏனென்றால் நான் விசுவாசிக்கும் போது அது தேவனுக்கு பெருமையா இருக்கு. அல்லேலூயா. என் மகன் என்னை விசுவாசிக்கும் போது எனக்கு பெருமையா இருக்கும். யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்கான், நான் இங்கேருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கேன்னு வைங்க. ஏய் எங்கள் அப்பா எனக்கு என்னெல்லாம் செய்வார் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான்னா எனக்கு இங்கே எப்படி இருக்கும்? பெருமை. என்னை பற்றி ஏதோ அடிச்சு விட்டுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு கெத்து இல்லையா? ஆமாவா இல்லையா? என் பிள்ளை என்னை பற்றி அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறான், எங்கள் அப்பா எனக்கு என்னெல்லாம் செய்வார் தெரியுமா. நான் ஒன்றும் செய்யலைனாலும் சரி அது எனக்கு ஒரு பெருமையை கொடுக்கும். நானே ஒரு பொல்லாத மனுஷனை எனக்கே ஒரு பெருமை வருதுன்னா என் பரலோக தகப்பனை குறித்து நான் விசுவாசிக்கும் போது என் தேவன் என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளே மகிமையிலே வாப்பா ஷாந்துராபாலா அல்லேலூயா. நான் குறைவில் இருப்பது கிடையாது, நான் தாழ்ச்சியில் இருப்பது கிடையாது, நான் வறுமையில் இருப்பது கிடையாது. சத்துருவே என்னை பார்த்து சிரிக்காத, நான் எந்திரிச்சிருவேன் சொல்லணும். சத்ருவே என்னை பார்த்து ரொம்ப சிரிக்காத, எந்திரிக்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லை, கர்த்தரனை எழுப்புவார், நான் எழும்புவேன், அப்ப நீ வெட்கப்படுவ, அதை நான் பார்ப்பேன். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது பரலோகத்தின் தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பாரு என் பிள்ளை எவ்வளோ அழகான விசுவாசிக்கிறான். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் அது விசுவாசம். அல்லேலூயா. இங்கு சொல்லப்படுகிற விசுவாசம் என்பது விசுவாசத்தின் ஆவின்னு சொல்றார் பாருங்க. இது வெறும் விசுவாசம் கிடையாது, விசுவாசத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தின் ஆவி என்ன செய்யுமா? வெறுமனே விசுவாசிக்க மட்டும் செய்யாதான், பேசுமா. ஹலோ, உள்ள விசுவாசிக்குது, வாயில பேசுது. ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவி என்ன செய்யும்? பேசும். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இங்க பாருங்க, மோசே கானான் தேசத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போறதுக்கு முன்பாக பாரான் என்னும் வனாந்தரத்திலே அவங்க பாளையமிடுகிறார்கள். அங்கே இருந்துட்டு எல்லா ஜனங்களும் போறதுக்கு முன்னாடி 12 பேரை வேவுக்காரர்களை அனுப்பி அந்த தேசம் எப்படிப்பட்டது என்று பார்த்து வரும்படி சொல்றாங்க. 12 வேவுக்காரர்கள் வேவு பார்க்கும்படி போகிறார்கள். கவனிச்சுக்கங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா என்ன? 12 வேவுக்காரர்கள் போய் தேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பார்க்க போகிறார்கள். பார்த்துட்டு போயிட்டு வந்த அந்த 10 பேர் என்ன அறிக்கை சொல்றாங்கன்னா, பிரைஸ் காட், அவனோடு கூட வாசிக்கலாமா? என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தின் 27வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். எப்படியா? பாலும் தேன் அங்கே ஓடுறது உண்மைதான், இது அதனுடைய கனி. பிரைஸ் காட். அங்கே இருந்த ஒரு கனியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு திராட்சை குலையை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு திராட்சை குலை எவ்வளோ இருக்கும் பாருங்க, பெருசா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் திராட்சை குலை எவ்வளோ பெருசா இருக்கு. 2 பேர் தோளில் வச்சு அதை தூக்கிட்டு வராங்க பாருங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. பாருங்க, 12 பேர் வேவு பார்க்க செல்கிறார்கள். அதுல 10 பேர் சொல்றாங்க நல்ல தேசம்தான், ஆனா ஆளெல்லாம் ரொம்ப பலவான்கள், பலசாலிகளாக இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, எதிர்க்கவே முடியாது. ஆமென். போய் ஒவ்வொரு ஆளாக இப்போ நேம்ஸ் எல்லாம் வாசித்தேன் பாருங்க. ஏன் வாசித்தேன்? டைம் போகலன்னு வாசித்தேன்னா, இவன் ஒவ்வொருத்தனையும் பார்த்துருக்கான். போய் எபூசியரை பார்த்துருக்கான், ஒவ்வொருத்தனையும் பார்த்துருக்கான், ஒவ்வொருத்தனையும் பார்த்து அவனுடைய பலத்தை பார்த்துருக்கிறான். நம்ம வேலை தான் பாருங்க, பிரச்சனையை பார்க்கறது, பிரச்சனையில் இருக்கக்கூடிய பலத்தை பார்க்கிறது. சத்ருவை பார்க்கறது, சத்ருவின் பலத்தை பார்க்கறது. கோலியாத்தை பார்க்கறது, கோலியாத் நல்ல எக்ஸசைஸ், ஜிம்மெல்லாம் போவான் போல, அதவே பேசுறது.
அவன் பலத்தவே பேசிக்கிட்டு இருக்குது. ஹலோ, கோழியாத்த பார்க்குறது, அவன் ஈட்டி அளவை பேசுறது. எவ்வளோ நீளத்துக்கு வச்சுருக்கான், பெருசாக 12 அடி இருக்கும் போலேப்பா. என் கடன் மாதிரிலாம் உனக்கு இருந்துச்சுன்னா நீலாம் தாங்க அதில் ஒரு பெருமை. என் பிரச்சனை மாதிரிலாம் உனக்கெல்லாம் வந்துச்சுன்னா நீலாம் இருக்க மாட்ட. இவர் பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறதுல இவருக்கு ஒரு பெருமை. ஹலோ, இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க, அந்த பிரச்சனை இன்னும் பெருசாகும். பிரச்சனையை பெருசுன்னு அடுத்தவங்கள்ட்ட சொல்ல சொல்ல பிரச்சனை பெருசாகிட்டு தான். ஹலோ, முக்கியமான ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன், என்னை கவனிங்க. அல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை பெருசாக தூக்குறத உடனே நிறுத்தணும். எத்தனை பேர் தெரியும், பிரச்சனையை விட, என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை விட என் கூட இருக்கிற என் ஆண்டவர் மிக மிக பெரியவர். யாரை பெருசாக பேசணும்? வசனம் என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும், உலகத்தில் இருக்கிறவன் கொடுக்கிற பிரச்சனையிலும் எனக்குள் இருக்கக்கூடிய என் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பெரியவர். அல்லேலூயா. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் என்னைய ஒன்றும் செய்ய முடியாது. பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த பிரச்சனை என்ன ஒன்றும், ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்கள், காலேப் என்ன சொல்கிறாரு? 10 பேர் என்ன சொல்கிறாங்க? முடியாதுங்க, அவங்க பெருசு ராட்சதராக இருந்தோம். 33வது வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். யாரா? ராட்சதரை கண்டோம். அல்லேலூயா. நாங்கள் எங்கள் பார்வைக்கு, கவனிச்சுக்கோங்க, வேவு பார்க்க போயிட்டாங்க. ஒரு கூட்டம் சொல்லுது, பிரைஸ் காட், எல்லாரையும் பார்த்தவங்க நம்மளை விட அவங்களாம் ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க. ராட்சதரை பார்த்தோம். மனுஷனை தான் பார்த்துட்டு வந்தான். என்ன சொல்கிறான் பாருங்க, ராட்சதரை பார்த்தோம். பிரைஸ் காட். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். கவனிங்க பாயிண்ட. அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்னு சொல்லலை. இவன் என்ன சொல்கிறான்னா, அவங்களையும் எங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் பார்வையில் அவங்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருந்தோமா? வெட்டுக்கிளைகளை போல இருந்து. எப்பயுமே இப்படியே பார்க்கறது, பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிறது, அவங்களை இவங்களையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. பிரைஸ் காட். ஏன் பிரச்சனை வருது? குழந்தைகளுக்கு ஏன் வீட்டில் பிரச்சனை வருதுன்னா, இது கம்பேர் பண்ண பாருங்க பக்கத்து வீட்டு பிள்ளைய. ஹலோ, அப்பா அம்மாக்குள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, போ அதுக்கிட்ட போய் அதை சொல்ல வேண்டாம், வாங்கி குடின்னு வாங்க செலவு. ஆமாவா இல்லையா? தீர்க்க தரிசனம் இந்த சேர்ந்து வந்துருச்சு போல. அதுக்கிட்ட போய் படின்னு வாங்க. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்கள் பிள்ளை எங்கள் அடுத்த பிள்ளையோட நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. ஆண்டவருடைய பிள்ளை இல்லையா உங்கள் பிள்ளை? ஆண்டவர் கொடுத்த பிள்ளை இல்லையா? அதுகிட்ட போய் ஏன் பிடிக்கணும்? ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக ஒரு அல்லேலூயாவை போடுங்க. இதான் நல்ல வாய்ப்பு. ஏமேன், அல்லேலூயா. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். எப்படி இவனே யூகிக்கிறான் பாருங்க. அவங்களோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் பார்வையிலேயும் நாங்கள் வெட்டுக்கிளிமாய் தான் இருந்தோம், அவங்க பார்வையிலேயும் நாங்கள் வெட்டுக்கிளிமாய் தான் இருந்தோம்னு சொல்கிறான் பாருங்க. இவன் என்ன அவன்கிட்ட போய் கேட்டானா? இல்லைன்னா அவன் கண்ணுக்குள்ளேருந்து இவன் பார்த்தானா? இவன் தானா ஒன்றை நினச்சிக்கிட்டு முடிவெடுக்கிறது பாருங்க. இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார். துர்செய்தின்னா என்னதுங்க நினைக்கிறீங்க? இந்த இடத்துல சொல்கிற துர்செய்தி என்னது? அவர் தாத்தா செத்து போயிட்டாரு, பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறது தான் துர்செய்தியா? இந்த வசனத்தில் என்ன துர்செய்தி தெரியுமா? ஏதாவது ஒரு காரியத்தை முற்போக்காக பார்க்காம, இது விளங்காது, எதை சொன்னாலும் சில கேரக்டர் இருக்கு பாருங்க, நல்ல அற்புதமான கேரக்டர்ஸ். அப்புறம் ஒரு தெரியல எனக்கு ஒரு வேளை தீர்க்க தரிசனமாக நான் பேசினாலும் பேசுவேன். எதையாச்சும் ஒரு ஐடியா கொடுத்தா, இதை இப்படி செஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகுமா? ஐயா அது விளங்காது. இதை அப்படி முயற்சி பண்ணி பார்ப்போமே, உருப்படவே உருப்படாது. இப்படி நல்ல பங்காளர்களை கூட வச்சுட்டு இருந்தா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு பேர் தான் வேதம் என்ன சொல்லுது? துர்சாட்சியை பரம்ப செய்து. துர்சாட்சி சொல்றதுன்னா
இதுதான் பாருங்க, முடியாது, விளங்காது, உருப்படாது. இங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களை கானான் தேசத்துக்கு நீ தான் கூட்டிட்டு போகணும்னு. போற வழியில மோசே ஜனங்களை ஒரு இடத்துல நிறுத்தி, சரி போறதுக்கு முன்னாடி 12 பேர் அனுப்பி வேவு பார்ப்போம் அப்படின்னு அனுப்புறாரு. 10 பேர் என்ன சொல்றான்னா, வாய்ப்பே இல்லைங்க, அங்க காலை வச்சோம் வெட்டிடுவான் காலை. அல்லேலூயா. சோம்பேறி தான் சொல்லுவானா, வழியில் சிங்கம் இருக்கும். போயிட்டு வாடா கடைக்குன்னா ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லுவான். தான் செய்கிற வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்காக எதையாவது ஒரு சாக்கு போக்க இவனை கண்டுபிடிப்பான் பாருங்க. அது அப்படி இது இப்படி. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு அவனுக்கு மனசு இல்லை. அல்லேலூயா. ஆனால் 2 பேர், அதில் யோசுவா என்ன சொல்கிறார், காலேபும் யோசுவாவும் 2 பேர் இருந்தாங்க. அதில் அவன் சொல்கிறான் பாருங்க, ஜனங்களை அமர்த்தி, எப்பா 10 பேரை அமர்த்தி, அல்லேலூயா, ஜனங்களை அமர்த்தி, இவங்க சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்ட்டு, பிரைஸ் காட், என்ன சொல்கிறாருன்னா, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக்கொள். உடனே போனோம்னா பிடிச்சிடலான்றான். எப்படிங்க? 12 பேர் ஒன்றா தான் போயிட்டு வராங்க. 10 பேர் வாய் வேறு மாதிரி இருக்குது, முடியாது, தொட முடியாது, ராட்சதரமாக இருக்காங்க. அவங்க பார்வைக்கு நான் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கேன். ஆனால் 2 பேரில் ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க, இப்போ போனால் உடனே பிடிச்சிடலான்றான். முடியுங்க அப்படின்னு சொல்கிறான். வார்த்தையே வேறு மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இந்த யோசுவா காலேபை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தின் 6லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, எப்படியா வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டாங்களாம். எப்படியா கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னதை நீ எப்படி கொடுக்க மாட்டாருன்னு நீ சொல்ல முடியும் அப்படின்னு அவங்களால பொறுக்கவே முடியல. வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இதுதான், இதுக்கு பேர் தான் அது நற்செய்தி. பாசிட்டிவா திங்க் பண்றது. நல்லா தான் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, நல்லா தான் இருக்கும், என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். சொல்லுங்க பார்ப்போம். பிசாசு சொல்ல விட மாட்டான் பாருங்க, எங்க நல்லா இருக்குன்னுவான் மனசுக்குள்ள. என்னங்க பாஸ்டர் வாயில சொல்கிறீங்க, எல்லாம் இங்கே எல்லாம் ஏற்குமாறாக போய்கிட்டு இருக்குன்னுவான். இவங்க என்ன சொல்கிறாங்க, மகா நல்ல தேசம்னு சொல்லலை, மகா நல்ல தேசம்னு சொல்லிட்டு, கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மளை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். எப்படி பேசுகிறாங்க பாருங்க. ஹலோ, உங்களை பெருசாக நான் எதுவுமே இந்த காலை வேளையில் நீங்கள் போய் ஏதாச்சும் ஒன்று சாதிங்கன்னு சொல்லலை. அப்படியே தோப்பு கரணம் போடுங்க, 101 தோப்பு கரணம் போடுங்க, அப்படியே உருண்டுக்கிட்டே போங்க, ஏறுங்க, இறங்குங்க, குத்துங்க அப்படின்லாம் சொல்லலை. வாயை திறந்து நல்லதாக பேசுங்கன்றேன். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் தீர்க்கதரிசி, தெரியுமா? யாரோ ஒரு மனுஷனை பார்த்துட்டே இருக்காங்க, எனக்கு தீர்க்கதரிசின்னு சொல்லுங்கள் பாஸ்டர்னுக்கிட்டு. முதல்ல உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தாங்க தீர்க்கதரிசி. கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயில் வச்சு நீங்கள் முதல்ல பேசணும். நான் எல்லாரும் சொல்லுங்கள், நான் நல்லா தான் இருப்பேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இன்னைக்கு விட நாளைக்கு இதை விட ஒருபடி மேலே தான் இருப்பேன், நான் கீழே போகிறதில்ல, மேலே தான் போய்கிட்டே இருப்பேன், இறங்கு முகம் இல்லை எனக்கு. என்ன முகம்? அவ்வளோதான். இதுக்கு இப்படி தான் வாயில் பேசணும் பாருங்க. வேலைங்காது, உருப்படாது, பிரைஸ் காட். சிலது பாருங்க, அதுவும் உருப்படாது, அடுத்தவங்களே என்ன செய்ய வைக்காது, அதுவும் உருப்படாததே பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு நான்லாம் எங்கே, எதுக்குடா பிறந்தோன்னு செலக்ட் பண்ணி பேசுங்க பாருங்க. சிலது அதெல்லாம் எழுதி, நான் நினைக்கிறேன், நல்லா யோசித்து டைரியில் எழுதி வச்சு பேசுங்க போல. ஒன்றையும் நான்லாம் ஏன் தான் பிறந்தேன்னே தெரில, போச்சு, அவ்வளோதான். உன் வாயாலேயே நீ கெட்ட. பிரைஸ் காட். நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தாவீது சொல்கிறாரு, யுத்த காலத்துக்கு போகும்போது அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ.
பிரைஸ் காட். அவரே சொல்கிறாரு, நான் இங்கே வந்தேன்னா நான் ஆண்டவர் பிள்ளை, எனக்கு ஒரு முகாந்தரம் இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. இந்த பூமியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆண்டவருக்கென்று ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அதை உங்கள் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றணும்னு நினைக்கிறாரு. அதை யோசித்து வச்சு அவர் மனசில் இருக்கிறத என் வாயில் வச்சு நான் பேசணும். இந்த பூமியில் நான் ஒன்றும் சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக வரலைங்க. ஹலோ எல்லோரும் சொல்லுங்கள், இந்த பூமியில் நேர போக்குக்காக நான் வரல, இடத்த பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு வரல, ஏதோ ஒன்று செய்கிறதுக்காக கர்த்தர் வச்சுருக்காரு. கொரோனா வந்து எத்தனை பேர் அள்ளிட்டு போயிடுச்சு, ஆமாவா இல்லையா? பெலன் இருக்கவன் அள்ளிட்டு போச்சு, பயில்வான் அள்ளிட்டு போச்சு. எத்தனை பேர் இதில் எக்ஸசைஸ் ஜிம் போயிட்டுருக்கீங்க? சுகர் இருக்கிறவனை சீக்கிரம் தூக்கிடும். கேள்விப்பட்டீங்களா என்ன? சுகர் இருக்கவனை தூக்கிடும். அப்புறம் நிமோனியா இருக்கிறவனை தூக்கிடும். ஆஸ்மா இருக்கிறவனை தூக்கிடும். எத்தனை பேருக்கு இதெல்லாம் இருந்துச்சு? ஆனாலும் இங்கே உட்காந்துட்ருக்குமே, நம்மளை தூக்கலையே. ஏங்க? இந்த பூமியில் நீங்கள் இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறாரு. அதை முடிக்காமல் இங்கேருந்து நீங்கள் போக போகிறதே கிடையாதுங்க. சாதிச்சுட்டு தான் இதெல்லாம் பேசுறதுக்கு நிறைய இருக்கு. இதை விட்டுட்டு உருப்படாததையா வாயில வச்சு பேசக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லைன்னு காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார். பாருங்க, நல்லதை சொன்னவனுக்கு கல். நீ எப்படி சொல்லலாம்? ஆமென். என்ன சிலர் பாருங்க, எல்லாமே பெருமை கிடையாது. நம்ம அப்படி தப்பாக நினச்சிக்கிற கூடாது. உதாரணத்திற்கு, கல்வாரி சிலுவையிலே இயேசு நம்மை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியாது? ஆமென். உண்மை. வசனம் சொல்லுது 1 பேதுரு 2:24 அவர் நம்மை நீதிமானாய், பாவத்திற்கு செத்து நம்மை நீதிக்கு பிழைக்கும்படி செய்திருக்காரு. நீதிமானா ஆண்டவர் மாத்திட்டேன்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதிமானா இருக்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ போங்க ஆண்டவரே, அப்படியெல்லாம் சொல்லாதுங்க ஆண்டவரே. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் என்னை பார்த்து சொல்ல. இதுக்கு பேர் தான் அதிக பிரசங்கித்தனம். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவேன், பெருமை. அல்லேலூயா, பிரைஸ் காட். நம்ம நினச்சிக்கிறோம் இதுக்கு பேர் என்னது, தாழ்மை நினச்சிக்குவோம். போங்க, என்னை போயெல்லாம் அப்படியே நாவளும் நல்லவன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உங்குள்ள கிரியையில் நான் உன்னை நல்லவனாக்கலை, என் ரத்தத்தினால உன்னை கழுவி உன்னை நீதிமானாய் மாற்றிருக்கிறேன்னு சொன்னால் நல்ல பிள்ளை என்னாச்சு தெரியுமா? ஆமென் ஆண்டவரே, ஒரே வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும், நான் நீதிமானாய் இருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் காட். இங்கே காலேபை குறித்து சொல்லும்போது என்னாகமம் 14:24 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாக இருந்த. எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, வேறே ஆவி. பிரைஸ் காட். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நான் வேற ஆவி இருக்கிறவன். வேற ஆவி, ஸ்பிரிட்டே வேற. அல்லேலூயா. என்கிட்ட வந்தேன்னா பிரைஸ்க்கு உனக்கும் இந்த ஆவியை ஒட்டிக்கும். இது வேற ஆவிலையும் பாருங்க, நல்ல ஆவின்னு ஒன்று இருக்குது. போன வாரம் இதை குறித்து பேசணும், நல்ல வாய், அதை குறித்து போன வாரம் பேசணும். இந்த வாரம் நல்ல ஆவி. ஆமாம், நல்ல சந்தோஷமாக போய் அதுக்கிட்ட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுவோம் பாருங்க, சந்தோஷமாக இருப்போம். அன்னைக்கு காலையில் நமக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். ஜெபிச்சிருப்போம், கர்த்தருடைய பாடலை பாடியிருப்போம், அந்த புதிய நாள் ஆசீர்வாதமாக ஆரம்பிச்சிருப்போம். ஒரு 5 நிமிஷம் அதுக்கிட்ட உட்காந்து பேசுவோம் பாருங்க. பேசிட்டு வெளியே வந்தோடனே நம்ம கார்ட்டுக்குள்ளே ஒரு இருட்டு ஃபீலாக இருக்கும். அதுக்கிட்ட இருந்த இருளை நம்மக்கிட்ட தள்ளியிருக்கும். அது எத்தனை பேர் அப்படிப்பட்ட அவங்கள பார்த்துருக்கீங்க? அதே நேரம் சிலர் பாங்க நொந்து நொடிஞ்சு போய் உட்காந்துருப்போம், என்ன செய்கிறதுனே தெரியாமல் உட்காந்துருப்போம். அவங்க நம்மக்கிட்ட 2 வார்த்தை பேசினாலே போதும் பாருங்கள், எந்திரிச்சு உட்காந்துரும். இதுக்கு பேர் தான் என்னது, என்ன ஆவி? வேறே ஆவி. அந்த ஆவியை குறித்து தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வேறே ஆவியை தான் விசுவாசத்தின் ஆவி என்று நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இந்த விசுவாசத்தின் ஆவி என்ன செய்யுமா? உள்ளத்தில் ஒன்றை விசுவாசிக்க மட்டும் செய்யாது. நிறைய பேர் நினச்சிக்கிறோம் விசுவாசிச்சா மட்டும் போதும்னு. ஆனால் விசுவாசத்தின் ஆவினா என்னென்னா, ஒரு காயினில் இருக்க 2 சைடு மாதிரி, பூவும் வேணும் தலையும் வேணும். 2 இருந்தால் தான் அந்த காயின் செல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இருதயத்தில் ஒன்றை விசுவாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். விசுவாசிச்சதை வாயில் பேசியும்
தீரணும் பாருங்க. அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த வசனத்தை இவர் எடுத்து இங்கே பேசுகிறாருன்னா சங்கீதம் 16 எடுத்து அவர் பேசுகிறாரு. சங்கீதம் 16 தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். ஒவ்வொரு வசனமாக அதை பார்த்து பிரைஸ் காட் நாம் ஜெபித்து முடிப்போம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார்? எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? சொல்லுங்கள் பாப்போம். நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுவோம், நான் இங்கே இருக்கேன், கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் வந்த மாதிரியே வெளியே போக போகிறது இல்லை, உள்ள ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் குடித்த ஃபீலில் தான் நீங்கள் வெளியே போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பிரைஸ் காட். நான் சொல்கிறேன் திரும்பியும், நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. உங்களை சாதாரணமாக நினைக்கிறத நிறுத்துங்க. இன்னையோட நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை. விசேஷமான காரியங்களை செய்கிறதுக்கு தான் இந்த பூமியில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சாதாரணமான காரியத்தை செய்கிறதுக்கு எனக்குள்ள எதற்கும் சத்தியமான தேவன் தேவை. சூப்பர் நேச்சுரல் காட் எனக்குள்ளே இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, என்னை வச்சு சூப்பர் நேச்சுரலாக ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு. அல்லேலூயா. சொல்லுங்கள் பார்ப்போம். பிரைஸ் காட். சங்கீதம் 116 வசனம், என் ஆத்துமாவே, எல்லாரும் சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. பாருங்க, இந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்கள் அடுத்தவங்களை என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேச்சு அடுத்தவங்களை தூக்கி விட்டுட்டே தான் இருக்கும். ஒருத்தவங்க நொந்து போய் வந்திருக்காங்கன்னா அவங்கள்ட்ட பேசுகிறது, அச்சோ அப்படியா அப்படின்றவங்களை பார்த்துருக்கீங்களா என்ன? அது இன்னும் நம்மளை உட்கார வச்சிரும் பாருங்க. அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லணும்னா, கர்த்தர் உங்க கூட இருக்கார், அப்படி பேசாத, சூழ்நிலையை மாற்றிடுவார், உன் பிரச்சனை மாறிடும், அழாத, நீ அழாத, கர்த்தர் மாற்றிடுவார், இது பெரிய பிரச்சனையே இல்லை, கர்த்தரால் செய்ய முடியாத காரியமே இல்லை, உன்னை தூக்கிடுவார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், என் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த வார்த்தை தேவைப்படுது. நான் இப்படி இருக்கிறேனேன்னு நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் நிலைமை மாறும். சக்திவேல். அல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை வாழ வைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உயர்த்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எப்பயுமே இதவே பேசுங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த சங்கீதக்காரன் யார்கிட்ட முதல்ல பேசுறாருன்னா, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. தன்னுடைய ஆத்துமாவை பார்த்தே தான் பேசுறாரு பாருங்க. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சங்கீதக்காரன் அடுத்தவங்கள்ட்ட போய் அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விசுவாசத்தின் ஆவி அவருக்குள்ளே இருந்தபடினால் தனக்குத்தானே முதலாவது பேசுகிறார். என்னைய வேற யாரோ ஒருத்தவங்க உற்சாகப்படுத்தணுன்ட்டு நான் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க சில நேரம் உற்சாகப்படுத்த மாட்டாங்க. நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை டிஸ்கரேஜ் மட்டும்தான் பண்ணுவாங்க, உற்சாகம் இழக்க தான் செய்வாங்க. இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, அவரவே பார்த்து, ஏய் கர்த்தர் உனக்கு நன்மை செஞ்சுருக்கிறாரு, ரிலாக்ஸ் பண்ணுன்றாரு. அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம என்ன செய்யணும்னா, அடுத்தவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்கன்னு உட்காந்து காத்துட்ருக்க கூடாது. ஒருவேளை நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆயிடுவோம், ஏமாற்றம் அடைந்து விடுவோம். அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்னா, எனக்கு நானே கர்த்தருடைய வார்த்தைகளை பேச வேண்டும். ஹலோ, கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடையவே மாட்ட. சொல்கிறீங்களே என்ன? என் பின்னாடி சொல்லுங்களேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற உங்களுக்கே நீங்கள் பேசிக்கணும். உங்கள் ஹார்ட்டில் கை வச்சுட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதே இல்லை, நான் தலை குனிவதே இல்லை, எனக்கு உயர்வு தான் காத்துட்ருக்கு. காரணம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் தனியாக இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எந்த இடத்துலையும் நான் தனியாள் கிடையாது. தனியாள்னு நினச்சிடாத பிசாசே, கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஃபஸ்ட்டு தனக்குத்தானே பேசணும். எத்தனை பேர்கிட்ட இந்த விசுவாசத்தின் ஆவி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லுவேன், இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருக்குள்ளும் இந்த விசுவாசத்தின் ஆவி இருக்கிறது. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார்னா இந்த விசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் இதுக்காக 21 நாள் ஃபாஸ்டிங் போட்டு வாங்கிக்கிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்குள்ளே ஏற்கனவே அது இருக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிற ஆவி எப்படி இருக்கும்னா தனக்கு தானே பேசும் ஃபஸ்ட்டு. ஆமென். நெகட்டிவான ஒரு வேர்டையும் வீட்டுக்குள்ளே விடாதீங்க.
குழந்தைங்க பேசினா சொல்லிருங்க, அப்படி பேசாத. நல்லது எத்தனையோ இருக்கும்போது கெட்டதை எதுக்கு நீ செலக்ட் பண்ணி பேசுகிற? வீட்டுக்காரர் பேசுனா சொல்லுங்க, வீட்டுக்காரம்மா பேசுனா சொல்லுங்க. நெகட்டிவான காரியங்களை நம்ம எல்லைக்குள்ளே யாருமே பேசக்கூடாது. விளங்காதது, உருப்படாதது இதெல்லாம் பேசவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க மாதிரி பேசணும், அப்பா பிள்ளை மாதிரி பேசணும். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஏன் தனக்குள்ளேயே பேசணும்? ஒரு போதகர் எனக்கு ஒரு செய்தி கேட்கும்போது சொல்கிறாரு பாருங்க, உன்னுடைய விசுவாசத்தை பேசுறதுக்கு வேற யாருமே இல்லைன்னா செவத்தை பார்த்து பேசுன்றார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேர் வீட்டில் செவர் இருக்கு? கண்டிப்பாக இருக்கும்ல. பீரோ இருக்கா, கட்டில் இருக்கானா சந்தேகம் ஒரு வேளை இருக்காது. செவர் இருக்கான்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் விசுவாசத்தை யாரும் பேசுறதுக்கு இல்லைன்னா செவரை பார்த்து பேசுன்றாரு. இங்கே இருக்கக்கூடிய நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, உன் விசுவாசத்தை யார் கேட்குறான்றது முக்கியம் இல்லை. உன் விசுவாசம் உன் வாயை விட்டு வெளியே போயிடணும், நீ பேசிடணும், அப்போ தான் அது வேலை செய்யும். எத்தனை பேர் புரியுது? உன் விசுவாசத்தை கேட்கறது யாரு, மனுஷனா செவரான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. உன் விசுவாசம் வார்த்தை என்னும் உருவத்தில் உன் வாயை விட்டு உன் வாயிலிருந்து வெளியே போகணும், அப்போதான் அது வேலை செய்யும். எத்தனை பேருங்க பேசியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கை குறித்து? தலையாட்டுறதெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்க. ஆமாம் பிரதர், நீங்கள் சொல்கிறதுக்கார. எத்தனை பேருங்க பேசியிருக்கீங்க உங்கள் வாழ்க்கை குறித்து நல்ல வார்த்தையில்? நல்லதை பேசலை, நல்லது சொல்லுவோன்னு ஒரு முறை கூட நல்லதை பேசலை, அதனால நல்லது சத்தமாக தான் சொல்லுங்கள் நடக்கலையே. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருக்கோமாங்க என்னைக்காச்சும்? என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நான் ஆசீர்வாதமாக இருக்கேன், நான் செய்கிற வேலை ஆசீர்வாதமானதாக இருக்கும், என்னுடைய வியாபாரம் ஆசீர்வாதமானதாக இருக்கும், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கார். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தின் ஆவினா என்ன அர்த்தம்னா, விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிக்கிறத பேசும். நான் சொல்கிறேன், விசுவாசம் உங்கள் மனதில் இருக்கிற வரைக்கும் விசுவாசம் வேலை செய்யவே செய்யாது. என்றைக்கு அந்த விசுவாசம் வார்த்தையாக மாறி வாயை விட்டு வெளியேறிச்சோ, பிரைஸ் காட், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நெகட்டிவான காரியத்துக்கு இது பொருந்தும் பாருங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்களை பார்த்து 100 பேர் நீ நாசமாக போடா நாசமாக போடான்னு சொன்னால் நீங்கள் நாசமாக போகவே மாட்டீங்க. மண்ணை வாரி இறைச்சாலும் சரி, நீ சிலங்க பாருங்க. போன வாரம் இதை குறித்து தான் ரொம்ப பேசணும். மனசை திறந்து பேசுவாங்க சிலவங்க பாருங்க. நாசமா சொல்லுங்க, நாசமா சொல்லுங்க. பயமாக இருக்குல்ல? நம்மளை பார்த்து சொல்லுவாங்க பாருங்க. எத்தனை பேருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க? நீ எல்லாம் உருப்படவே. மண்ணை புழுதிய வாரி இறக்கிறது. நான் சொல்லட்டுமா, எத்தனை 1000 பேர் உங்களை பார்த்து நீ நாசமாக போன்னு சொன்னாலும் நீங்கள் நாசமாக போக போகிறது இல்லை. ஏன்னா அவங்க வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையின் மேலே வல்லமை கிடையாதுங்க. நீங்கள் நம்பிட்டீங்கன்னா போச்சு, மாட்டிட்டீங்க. ஐயோ அவங்க நாசமாக போட்டு சொல்லிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாசமாக போயிடுவீங்க. நிறைய பேர் நாசமாக போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க சொன்ன வார்த்தையை இங்கே வச்சிடுறது. கர்த்தர் சொல்லியிருக்காரு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு, அதை தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டு இவங்க உருப்படாத ஏதோ ஒன்று வந்து சொல்லியிருக்கு உங்களை பார்த்து நீ நாசமாக போயிடுவேன்னு, அதை தூக்கி இங்கே வச்சிடுறது. ஐயோ அவங்க நாசமாக போன்னு சொல்லிட்டாங்க, நாசமாக போன்னு சொல்லிட்டாங்க. அதவே இரவும் பகலும் என்ன செய்யறது? தானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்வது ஒன்றும் வாய்க்காது. யார் சொல்கிறத நீங்கள் நம்ப போகிறீங்க? அல்லேலூயா. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவன் நாசமாக போன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. என்னைக்காச்சும் தப்பி தவறி நீங்கள் உங்கள் வாயை திறந்து நான் நாசமாக போயிட்டேனோன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சுங்க. ஏன் தெரியுமா? உங்கள் வாயில் உங்கள் இருதயத்தில் இருக்கிறத வச்சு பேசிட்டீங்க. உருப்படாம தான் போகும்.
வாய் ரொம்ப ஜாக்கிரதை. எல்லோரும் சொல்லுங்கள் வாய் ஜாக்கிரதை. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்கள் வாய் ஜாக்கிரதை. உங்கள் கணவனை பார்த்து சொல்லுங்கள் வாய் ஜாக்கிரதை. அதே மாதிரி உங்கள் மனைவி பார்த்து அழகாக சொல்லுங்கள் வாய் ஜாக்கிரதை. அழகாக பேசணும், அது அளவாகவும் பேசணும். ஏமேன். எலும்பு இல்லைன்றதுக்காக சொல்லட்டி கண்டது கடி இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையை பாதிச்சிடும். ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவர் மாதிரி பேசணும், தேவையில்லாததை பேசவே கூடாது. ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னேன், விசுவாசத்தின் ஆவி என்ன செய்யும், நல்லதை பேசும். இரண்டாவது, விசுவாசத்தின் ஆவி நன்றி உள்ள வார்த்தைகளை பேசணும். ஆண்டவர்கிட்ட பல நன்மைகளை வாங்கியிருப்போம், சொல்லவே செய்யாது பாருங்க. பல நன்மை செஞ்சிருப்பாரு, அதெல்லாம் விட்டுரும். பிரைஸ் காட். அதில் இருக்க ஏதாவது ஒரு குறைய மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதை தொங்கிட்டு இருக்கோம் பாருங்க. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகில்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு? எத்தனையோ நன்மை பெற்றிருப்போம், அந்த நன்மையை பேசுகிறதுக்கு நமக்கு நேரமே போதாது, பத்தாது. ஏதோ ஒரு குறைய மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதவே உட்காந்து அதைவே பேசு. எனக்கு என்ன இப்படி ஆச்சு, எனக்கு என்ன இப்படி ஆச்சு. பிரைஸ் காட். இங்கே என்ன சொல்கிறாரு, என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பு வச்சிங்க, என் கண்ணீரை நான் அழுக வேண்டியவன், ஆனால் என்னை அளவிடாமல் உட்கார வச்சுருக்கீங்க. கர்த்தருக்கு நன்றி. என் காலை இடறலுக்கு, நான் இடறலி விழுந்திருப்பேன், ஆனால் விழாமல் இது வரைக்கும் என்ன பத்திரமா வச்சுருக்கீங்க, உமக்கு நன்றி. விசுவாசத்தின் ஆவி இரண்டாவது என்ன செய்யணும்னா, நன்றி உள்ள வார்த்தைகளை பேசணும். பேசுகிறதுக்கு வார்த்தை இல்லையா, சொல்லித்தரேன் பாருங்கள். முடிஞ்சிருப்பேனே கர்த்தாவே, என்னை இது வரைக்கும் பாருங்கள். இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிரைஸ் காட், போன சண்டே நான் இல்லை, பயணத்தில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி சண்டே பிரைஸ் காட். நம்ம மக்களுக்கு தெரியும், வேகமாக சர்வீஸ்க்கு வரோம் பாருங்கள், டைரக்டாக ஒரு வண்டிக்காரன் வந்து காலில் டம்முன்னு இடிச்சு, கொஞ்சம்லாம் விழுந்திருப்போம் அந்த ஜங்ஷன்லேயே. பிரைஸ் காட். விழுந்திருப்போம், சிராய்ப்பு, ஒரு சின்ன அடி, என் கால் மட்டும் ஒரு அடி வாங்குச்சு. கர்த்தர் சுகபத்திரமாக பார்த்து நம்மை கொண்டு வந்து நிறுத்தினார். அன்னைக்கு ஆராதனையை தடுக்கணும்னு பிசாசு நினச்சான், அது நடக்கலை. அதுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? அதுக்கு சொல்கிறத விட்டுவிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையை நினச்சிக்கிட்டு அதவே முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த வாரத்தில் உங்களுக்குள்ளே பிரச்சனையை பேசுகிறத நிறுத்துங்க. கடவுள் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நினச்சி அதுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கே டைம் பத்தாதுங்க, பிரைஸ் காட். அதுக்கே நேரம் பத்தாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. 116:9 போவோம். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கடுத்து ஃப்யூச்சரை பார்த்து பேசுகிறாரு. விசுவாசத்தின் ஆவி என்ன செய்யும், ஃப்யூச்சரை பார்த்து பேசுமாரு. 26 நான் இப்படி தான் நல்ல அழகான ஒரு வாழ்க்கையை சொல்லித்தரேன் பாருங்கள். 25 இப்படி போயிடுச்சு, 26 நான் இப்படி தான் இருப்பேன். நமக்குள்ள ஒரு கற்பனை வேணும். ஹெர்குலிஸ் சைக்கிளவே தள்ளிக்கிட்டு இருப்பேன் 2030 வரைக்கும், பஞ்சர் போட்டுக்கிட்டுன்னு. ஹலோ, சைக்கிள் தப்புன்னு சொல்லலை, சைக்கிளை நான் தப்பு சொல்ல கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், பிரைஸ் காட், உலகம் எங்கேயோ அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஆண்டவருடைய பிள்ளை நானும் என்ன பண்ணிட்டு தான் உயர்ந்துக்கிட்டு தான் போகணும். நானும் உயரணும். ஹல்லேலூயா. என் அறிவு உயரணும், எனக்கு ஞானம் வரணும், இன்னும் எனக்கு பண்பு வரணும், தேவ குணாதிசயம் எனக்கு வரணும். இருக்கிறதுலே இருக்கும். எனக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு அடித்தா போதுன்னு அப்படி இல்லை. விசுவாசத்தின் ஆவி என்ன, இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவனுள்ளோர் தேசத்திலே நான் நடப்பேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நான் வாழ்ந்திருப்பேங்க 2026 வருஷம் இதை விட எனக்கு ஆசீர்வாதமானதா இருக்கும். பிரைஸ் காட். நல்லாவே கை தட்டிருங்க, பிரச்சனை இல்லை. எல்லோரும் சேர்ந்து கையை தட்டுங்க. பிரைஸ் காட். இது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கனம் பண்ணுறோம். கரங்களை தட்டி வாங்கிக்கும் போது எஸ் அக்ரி பண்ணுறேன், ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லும்போது அதை நான் சொந்தமாக்கிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். என் கூட இருக்க எல்லாமே உருப்படாமல் போனாலும், ஹல்லேலூயா. அதான் போன வாரம் சொன்னேன் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைன்னா என்ன பேசினேன், என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோ, கோட்டை கழட்டிக்கோ, எல்லாத்தையும் கழட்டிக்கோ, நடு ரோட்டில் என்னை உட்கார வச்சிரு. கர்த்தர் என் கூட இருக்கிறது படினாலே அங்கேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பேன்.
இதுக்கு எத்தனை பேர் கை தட்டுறீங்க? எல்லாத்தையும் எடுத்துக்கையா, உனக்கு தானே வேணும், வச்சுக்கோ, எல்லாத்தையும் வச்சுக்கோ. கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நீ எங்க என்னை உட்கார்ந்துட்டேன்னு நினைச்சியோ அந்த இடத்துல இருந்து திரும்ப முளைச்சு எழும்புவேன், உயர்ந்தே தீருவேன். காரணம் என் ஆண்டவர் என் கூட. ஓ ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தாங்க விசுவாசத்தின் ஆவி. இந்த நேரம் சொங்கியாவே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆமென். உங்கள் பேச்சிலே தெரியணும் இது வேற ஆவி உள்ள ஆளுன்னு. காலேபை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் அவனுக்குள்ள வேற ஆவி இருக்குன்றாரு. என்ன வேற ஆவினா, உலகம் ஒன்று பேசும், ஆனால் இவன் வித்தியாசமாக தான் பேசுவான். 2 நண்பர்கள் போகிறாங்க. இதான் ஆப்டிமிசம் பெசிமிசம்னு போன வாரம் அதை குறித்து பேசினேன் நினைக்கிறேன். ஆப்டிமிசம் பெசிமிசம்னு 2 வார்த்தைகள் இருக்குது. அல்லேலூயா. அதை மக இந்த தண்ணி பாட்டில் காமிச்சா ஆப்டிமிசம் பெசிமிசம்னா பாருங்க, இந்த தண்ணி அரை பாட்டில் இருக்கு. ஆப்டிமிஸ்ட் அப்படின்னா இதில் அரை பாட்டில் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. பெசிமிஸ்ட்னா அரை பாட்டில் தான் இருக்குன்னுவாங்க. இதான் 2 வித்தியாசம். அரை பாட்டில் இருக்குன்றத சந்தோஷமாக சொல்லுவாங்க. பெசிமிஸ்ட்னா அரை பாட்டில் தான் இருக்குன்னுவாங்க. அதில் ஒரு குறையை கண்டுபிடிப்பாங்க. இருக்கிறதுல இருக்கிற பிரச்சனையில் சந்தர்ப்பத்தை பார்க்குறவன் தான் ஆப்டிமிஸ்ட். பிரைஸ் காட். இருக்கிறதுல இருக்கிற நல்லதுலையும் குறைய பார்க்குறவங்க தான் பெசிமிஸ்ட். பிரைஸ். ஆண்டவருடைய பிள்ளைங்க என்றைக்குமே ஆப்டிமிஸ்ட் தான். சத்துரு என்ன பெரிய பிரச்சனையை நமக்கு கொண்டு வந்தாலும் அதை நன்மையாக கர்த்தர் எனக்காக மாற பண்ணுவார். இதுதான் நம்முடைய பேச்சா இருக்கணும். பாருங்க, நம்ம முடிஞ்சு போறதுக்கு ஏதுவாய் சத்துரு பண்ணுவான், சுத்தி சுத்தி பண்ணுவான். பாருங்க, நம்ம உருப்படாம போறது அவனுடைய ஒரே இலக்கு. நம்மளை கீழே தட்டணும், நம்ம பேரை கெடுக்கணும். அல்லேலூயா. நம்ம பொழப்புல மண்ணை வாரி போடணும். இதுதான் பிசாசினுடைய வேலை. ஆனால் பேச்சு நம்ம வாயிலிருந்து இதெல்லாம் வந்துடவே கூடாது. நீ என்ன பண்ணாலும் சரி, இக்காரியங்களை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் என் கூட. ஒரு கழுதை, வயசான கழுதைன்ட்டு இந்த கழுதை என்ன செஞ்சாங்களாம், ஒரு குழி வெட்டி. கேட்டிருக்கீங்களா இந்த கதை? சொல்லட்டுமா? எத்தனை பேர் கதை பிடிக்கும்? ஆமேன்னு சொல்லுவோம். எனக்கும் பிடிக்கும் கதை. அல்லேலூயா. ஒரு வயசான கழுதை, அது ஒன்றுக்குமே உதவாத கழுதைன்னு ஒரு பெரிய குழியை வெட்டி இந்த கிராமத்து மக்கள் என்ன செஞ்சாங்களாம், அந்த கழுதையை உள்ளே தள்ளி எல்லாரும் வெட்டின மண்ணை போட்டு அந்த கழுதையை போட்டு மூடுறதுக்காக எல்லாரும் ஒவ்வொரு கூடைய மண்ணை எடுத்து வந்து அந்த குழியில் கழுதைக்கு மேலே போடுறாங்களாம். பிரைஸ் காட். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கூடை போடும்போது இந்த கழுதை என்ன செய்யுமா, ஒரு உதறி ஒரு குதிக்குமா. எல்லாரும் போடுறாங்க, இது உதரும் குதிக்கும், கடைசியில் கழுதை மேலே நிற்குது. அவங்க போட்ட மண்ணையே மிதிச்சு மேலே வந்து நிற்குது. அல்லேலூயா. இதுதாங்க உதறணும் குதிக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். உதறணும் குதிக்கணும். அடுத்தவங்க சொன்ன வார்த்தையை உதறி போடணும், அல்லேலூயா சொல்லி குதிக்கணும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ள அழகு. அவங்க சொன்னதையே நீங்கள் போட்டுட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னா நீங்கள் உள்ளே போய்கிட்டே முடிஞ்சிருவீங்க. கூடிய சீக்கிரம் உங்களை என்ன செஞ்சுருவாங்க, மூடி மேலே மாலை போட்டுருவாங்க. உதறணும் குதிக்கணும். அல்லேலூயா. பிசாசு உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தைக்கு இடமே உங்கள் மைண்டில் கொடுக்க கூடாது. அவங்க சொன்னது, கர்த்தர் சொன்னதை மட்டும்தான் தியானம் பண்ணணும். இருதயத்தில் கர்த்தர் வார்த்தை மட்டும்தான். ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு பிரியமானவன்றார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனையோ காரியங்கள் நம்மை குறித்து அவர் சொல்லி வச்சிருக்கு. இந்த வார்த்தைகளை பேசிட்டே அந்த வார்த்தையை மறந்துடணுங்க. அதை மறக்கிறதுனால என்னென்னா, அவன் பேசினவனுக்குள்ள அவன் மேலேயும் இருக்க கோபமும் நமக்கு இருக்காது. அவனும் தெரியாதவன் பேசிட்டு இருக்கான் போகிறான் அப்படின்ட்டுருவான். அடுத்த வசனத்தை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பிரைஸ் காட். அல்லேலூயா. 11வது வசனம். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். என்ன சொல்றாருன்னா, எந்த மனுஷனும் பொய்யன்னு இவர் சொல்லியிருக்கிறாராம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு அடுத்தவங்கள. விசுவாசத்தின் ஆவி இருக்கிறவங்கள குறித்து நான் பேசிகிட்டு இருக்கேன். தாவீதே சொல்கிறார் பாருங்க, எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்னா,
நான் என் ஹார்ட் புத்தி குழம்பி போய் நான் என்னத்தையோ பேசிட்டேன்றாரு. என்ன பேசினாராம்? எந்த மனுஷனும் பொய்யன். சில நேரங்க பார்த்துங்க, அவனெல்லாம் நம்பியிருக்கவே கூடாதுன்னு. ஆமாவா இல்லையா? அவனெல்லாம் நம்பியிருக்கு, இப்படி சீட் பண்ணிட்டானே, இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்லாம் சொல்கிறோமா இல்லையா? ஆனால் இந்த மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி பேசுகிறதையே நான் இப்போ செய்கிறது இல்லைன்றாரு. நான் எதுக்கு அவனை பற்றி பேசிட்டு? அவன் பொய்யன் இருந்துட்டு போகிறான். அவன் பொய்யனாக தான் இருப்பான், என்னை துரோகம் பண்ணுறவனாக தான் இருப்பான், சுற்றி எனக்கு குழி வெட்டுறவனை தான். அதை பேசி நான் ஏங்க என்னை கரை பண்ணிக்கணுன்றாரு. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்கிறா பாருங்க, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை நான் செலுத்து. கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மைக்கு நான் என்னத்தை செய்கிறதுன்னு யோசிக்கிறது விட்டுவிட்டு அவன் எனக்கு என்ன செஞ்சதுன்னு அவனை குறிச்சே நான் பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டுருக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் காட். இந்த நாளில் நம்ம என்னத்தை பார்த்தோன்னா, முதல்ல வசனம் என்ன சொல்லிச்சு? பிரைஸ் காட். விசுவாசித்தேன். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். என்னத்தை இன்னைக்கு பேச வரேன்? பிரைஸ் காட். கவனிங்க, யாக்கோபில் ஒரு வசனம் சொல்லுது, பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறது. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறது. பிசாசுக்கும் பேர் என்னதான் சொல்லுங்க? பிசாசும் யார் தான்? விசுவாசிக்கிறவங்க பேர் தானே விசுவாசி. ஆமாதானே? வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிற. பிசாசு என்னத்தை விசுவாசிக்குதுன்னா, devil believes the existence of God. தேவன் இருக்கிறாருன்னு பிசாசு விசுவாசிக்குதுங்க. உங்களையும் என்னை விட பிசாசு விசுவாசிக்குது. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு, கடவுளால் எல்லாம் செய்ய முடியும்னு பிசாசு விசுவாசிக்குது. ஆனால் நமக்கு விசுவாசிகளுக்கு ஒரு வேலை, உண்மையான விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் பிசாசுக்கு என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, பிசாசு விசுவாசித்து நடுங்குது, கிடுக்கிட்டு. நம்ம எப்படியும் தோத்து போயிடுவோன்னு அதுக்கு தெரியுது. நம்ம என்ன செய்யணும்? விசுவாசித்து நடுங்கக்கூடாது, விசுவாசித்து அதை பேசணும். உங்களால் நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்காக கடவுள் வைத்திருக்கிற எல்லா திட்டத்தையும் உங்களால் செய்து முடிக்க முடியும். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உங்களுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு பலன் இருக்குதுங்க. அல்லேலூயா. இதை என்னைக்கு நீங்கள் பேசுகிறீங்களோ அன்னைக்கு தான் அந்த வசனமே வாழ்க்கையில் வேலை செய்யும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ இந்த வாரத்தில் நம்ம என்ன படித்தோம்? வசனத்தை படிக்கிறது மட்டுமல்ல, அதை விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசித்ததை வாயை திறந்து பேசணும். பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னா என்ன சொன்னேன்? யாருமே இல்லைனாலும் செவத்தை பார்த்து பேசணும். என்ன மேட்ருனா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை என் வாயை திறந்து வார்த்தைகளாலே வெளியேற்றி விட வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு முன்னாடி என் வார்த்தை போகணுங்க. என் வாழ்க்கைக்கு முன்னாடி என் வார்த்தை போயிட்டுருக்கணும். கர்த்தர் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கிறாரு. நல்ல தருணங்களை எனக்காக வைத்திருக்கிறார். நல்ல நேரங்கள் இருக்கிறது. உயர்வுகளை நான் காண்பேன். எத்தனையோ அற்புதமான ஆமென் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்க. பிரைஸ் காட். கர்த்தர் எனக்கு நல்லவராய் இருக்கிறார். அவர் எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இதிலும் பெரிதானவைகளை நான் காண்பேன். இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் நான் 1000 மடங்கு பெருகுவேன். ஆமென். அல்லேலூயா. நீதிமான் நான் பனையை போல செழித்திருப்பேன். அல்லேலூயா. நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என்னுடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளே என் தேவன் மகிமையிலே நிறைவாக்குவார். இதெல்லாம் என்ன செய்யணுமா? பேசணும். அல்லேலூயா. ஆனால் சர்ச்சில் ஸ்தோத்திரம் சொல்கிறது கூட காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. 2 ரூபா தரேன், ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஆமென். ஸ்தோத்திரம் கூட வாயில் பேசி. ஒரு போதகர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீ உன் உதடுகளை அசைக்க தயாராக இல்லைன்னா உனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மலைகளை உன்னால் அசைக்க முடியாது.
நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பெரிய மலைகள் என்னும் தடைகளை நான் அசைக்கணும்னா முதல்ல என் உதடுகளை நான் அசைக்கணும். வாயை திறந்து பேசினா மட்டும்தான் வேலையே நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஸோ நாமும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அதே விசுவாசம்தான் நமக்குள்ளேயும் இருக்குது. எந்த விதத்திலையும் நம்மக்கிட்ட இருக்க விசுவாசம் குறைந்த விசுவாசம் கிடையாது. ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் அற்புதத்தை செய்ததென்றால், ஆபிரகாமின் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார் என்றால், அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே அந்த விசுவாசம் எனக்கும் வேலை செய்யும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார், என்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து பேசுகிறோம், விசுவாசிக்கிறோம், ஆகையால் பேசுகிறோம். நாங்கள் இனிமேல் விசுவாசிப்போம், அதை பேசுவோம், பேசாமல் இருக்கவே மாட்டோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாளிலிருந்து நாங்கள் விசுவாசித்து பேசி பேசி கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற உயர்வுகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய போகிறபடினால் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாரி குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நவோமியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரதர் புஷ்பராஜ் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, சக்திவேல் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முருகாத்தாள் சிஸ்டர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், சிஸ்டர் பிரின்சியை, பிரதர் பீட்டரை, ஆண்டவரே பெனிட்டாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நிலானி சோஃபியாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜாய் அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிளாரன்ஸ் பிரதர் ஜெஸ்லினை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக. நாளுக்கு நாள் நாங்கள் பெருகுவோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சமாதானத்திலும் அன்பிலும் தேவ கிருபையிலும் நாங்கள் நாளுக்கு நாள் விருத்தியாவோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தையாக மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையிலே இது கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. See you next week. Bye bye. Praise God.